புதியுகத்தின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரி நன்னாள்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நேத்து நம்ம அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில ஸ்கூல்ல வச்சு கொண்டாடின கொலுவை பத்தியும் தஞ்சாவூருக்கே உரித்தான பிரசித்தி பெற்ற தலையாட்டி பொம்மைகளை பத்தியும் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். நம்ம கொலுவின் பாரம்பரியம் பகுதியில நாம பார்க்க போறது அஷ்டலட்சுமிகளை பத்தி தான். நீங்க எந்த கொலுவுக்கு போனாலும் கண்டிப்பா இந்த அஷ்டலட்சுமி பொம்மைகளை பார்க்கலாம். லக்ஷ்மி என்றால் அன்பு, கருணை, இரக்கம், செல்வம், இப்படி பல பெயர்களை கொண்டவள் லக்ஷ்மி அம்பாள். ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி. நவராத்திரியின் 8வது நாளான இன்னைக்கு அஷ்டமி திதி. இன்னைக்கு நரசிம்மனை சாந்தப்படுத்திய நரசிம்ம தாரிணியாகிய சரஸ்வதி அம்பாள் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். சரஸ்வதி அம்பாளை இன்னைக்கு எப்படி வழிபடணும்னு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷையர் அவர்கள் சொல்ல போறாரு. வாங்க பார்க்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. அனைவருக்கும் நவராத்திரி உற்சவ தின நமஸ்காரங்கள். ஒவ்வொருத்தரும் அவள் ஆற்றுல படி கோலம் வச்சு பூஜை பண்ணுறதை வழக்கமாக எடுத்துகிட்டு இருப்போம். இதில் ரொம்ப விசேஷம், கோலத்துக்கு மகிமை கொடுத்துருப்பான். நம்ம வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறத நம்ம வச்சுருப்போம். இதில் தேர் கோலம் போடுவோம், சங்கு கோலம் போடுவோம், ஐஸ்வர்ய கோலம் போடுவோம். வீட்டு முன்னாடி எல்லாரும் பார்த்துட்டு எல்லாம் கோலம் போடுறது. நவராத்திரி அன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலேருந்து அம்பாள் உற்சவமாக வீடுதோறும் வர்றது நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி கோலங்கள் போடுறத நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி தான் அம்பாளுக்கு ரொம்ப கோலத்தில் ரொம்ப மகிமையானவள் அப்படின்னு சொல்லுவாள். அதுலேயும் இந்த மாவு கோலம் போடுறது அவ்வளோ விசேஷங்கள் கொண்டதாகும். பத்மாக்ஷி, பத்மஸ்வரூபிணின்னு. இந்த பத்மம்னா தாமரையில் உட்காந்துருப்பா. அந்த தாமரைக்கு கீழே பத்மரூபிணியாக இருக்கக்கூடியவள் கோலத்தில் வசங்கரியாக இருப்பாள். அந்த கோலத்தில் உட்காரக்கூடியவளாக இருந்துருப்பாளாம். அதுலேயும் அந்த மாக்கோலம் போடுறது அவ்வளோ உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுதான் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுடைய விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள். மூன்றுமே சேர்ந்தா அப்படின்னா அந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா மூகாம்பிகையாக அனுகிரகம் செய்யக்கூடியவளாக இருப்பாள். அந்த மூகாம்பிகையாக அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த அம்பிகையாகப்பட்டவள் ரொம்ப விசேஷமான, அதுலேயும் இந்த சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்லுவாள். சண்டி ஹோமம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஹோமங்கள். அதில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக அம்பாள் அவதரிக்கிறார், காளி ரூபிணியாக அவதரிக்கிறார். 13 சரித்திரங்களை கொன்ற அந்த மகாமந்திரம்னு சொல்கிறது தேவி மகாத்மீகம்னு சொல்லுவாள். அதில் சரஸ்வதி அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகையாக ரொம்ப அழகாக 5வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரஸ்வதி அம்பாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான அம்பிகை. இந்த சரஸ்வதி அம்பாளை கண்டாசூலஹாலானி சங்கமுலே சங்கமுசலே சங்கமுசலே சக்கரம் தனு சாயகம். இந்த அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணுறது அவ்வளோ விசேஷம். கௌரி தேக சமுத்பாவம். இந்த கௌரி தேக சமுத்பாவம் ரூபமாக அம்பிகையாகப்பட்டது சரஸ்வதி ரூபமாக காட்சியளிக்கிறார். இந்த சரஸ்வதி ரூபமாக காட்சியளிக்கக்கூடிய அம்பிகையை பிரார்த்தனை பண்ணும்போது எந்த தடை படிப்பில் இருக்குது, எந்த தடை வித்தியத்தில் இருக்குது, அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவும் தைலோக்கிய யஜ்ஞ பாகாச்ச. தைலோக்கியத்தில் யஜ்ஞத்தில் இந்த யஜ்ஞத்துக்கு தேவை என்ன, இந்த யஜ்ஞ ஹோமம் பண்ணுறோம், இந்த ஹோமத்துக்கு அடிப்படை தேவை என்ன மந்திரம், இந்த மந்திரத்துக்கு அடிப்படை தேவை என்ன ஸ்லோகம், ஸ்லோகத்துக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது வித்தியம், வித்தைன்னு சொல்லக்கூடியது. மந்திர சாஸ்திரமே வித்தையின் அடிப்படையில் தானே இயங்கிறது. அப்பேற்பட்ட வித்யாரூபிணியாக, வித்தையை அலங்கார ரூபிணியாக இருக்குது.
இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி உட்காந்து நம்ம எல்லா வீட்லேயும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி இருக்கிறதே பார்த்துட்டோம்னா நம்ம வித்தை இல்லாமல் பண்ண முடியாது, படிப்பு இல்லாமல் பண்ண முடியாது. அவ்வளோ விசேஷங்களை தான் திரைலோக்கிய யஜ்ஞபாகாச்ச ஹிருதா மதபாலாஸ்ரயாத். அதாவது இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளோ விசேஷமாக தவேவ சூரியதாம் தத்வ. இந்த அம்பாள் எத்தனை தத்துவத்தில் இருந்துருப்பா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவ்வளவு சக்தி கொண்ட தத்துவமாக இந்த அம்பாள் இருந்துருக்கா. வித்யா தேவி ரூபிணி, வித்யா தேவினியாக ரூபிணியாக காட்சியளிக்கக்கூடியவள் இந்த அம்பாளாகப்பட்ட. எப்படி வீணையை மீட்டுகிறோளோ அந்த இடத்துலேருந்து சாமவேதமாகப்பட்டவள் வர்றது, அந்த இடத்துலேருந்து சாமவேதமாக கானமாக நமக்கு கிடைக்கிறது. இன்றைக்கி நம்ம இசை பாடல் எந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டோம். ஒருத்தர் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறார், இதுக்கு பிரதானமாக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா படிப்பு தான். இந்த படிப்பை கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா சரஸ்வதி அம்பாளுக்கு தான் இருக்கான். அப்பேற்பட்ட அம்பிகையை கண்டா சூலஹாலினி, அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள், அந்த அம்பாளை வணங்கிறது அவ்வளோ விசேஷங்கள். இந்த நவராத்திரியில் மொத்தம் 3 பிரிக்கும் பொழுது வித்யாரூபிணியாக காட்சியளிக்கக்கூடிய அம்பாளை நம்ம அஷ்டோத்திரம் சொல்லி தேவியே நமக சரஸ்வதியே நமக மகாவித்யா ஸ்வரூபிணியே நமகன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அம்பாளுக்கு புஸ்தக ரூபிணியாக காட்சியளிக்கக்கூடியவர், புஸ்தகாவாகினியாக காட்சியளிக்கக்கூடியவர். இன்றைக்கி நம்ம சரித்திரங்கள் இருக்கப்படுகிறது. இந்த சரித்திரங்களில் எதிலிருந்து வந்தது? நம்மளுடைய எழுத்து ரூபமாகவும் பெரிவாட்டிலேருந்து வாக்கிய ரூபமாக வந்தது. அந்த வாக்கியம் ஞானம் அறிவு இது அத்தனைக்கும் சுரூபமாக கொண்டவள் சரஸ்வதி அம்பாள். அப்பேற்பட்ட சரஸ்வதி அம்பாளை இன்னைக்கு பூஜை பண்ணி வரக்கூடிய சுவாசினிகளுக்கு சரஸ்வதி ரூபமாக காட்சியளித்து சரஸ்வதி ரூபமாக அனுகிரகத்தை பெறும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வித்யாரூபிணியாக அனுகிரகம் செய்வாள். எல்லா விதமான நன்மையும் வரும்னு பிரார்த்தனை பண்ணி, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே. நன்றி. இப்படி நவராத்திரியின் 8வது நாளான இன்னைக்கு சரஸ்வதி தேவிய நாம வழிபட்டா நம் இடத்தில் இருக்கக்கூடிய அச்சங்கள் அனைத்தும் விலகும். அடுத்ததாக நாம பார்க்க போறது தேவியின் திருவிளையாடல். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இப்போ நாம பார்க்க போறது தேவியின் திருவிளையாடல். பரத முனிவரால தோற்றுவிக்கப்பட்டதால பரதம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. இந்த பரதத்திலேருந்து பாவை எடுத்துட்டோம்னா ரதம், ஒரு தேர் எப்படி கம்பீரமா வருதோ அத போல ஆடணுங்கிறத இது குறிக்குது. இந்த ரதத்திலேருந்து ராவையும் எடுத்துட்டோம்னா தம், நல்லா மூச்சு பிடிச்சு ஆடணும் அப்படிங்கறத இது குறிக்குது. ஆக இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த பரதநாட்டியத்தை இப்ப நம்ம பார்க்கலாமா?
நவராத்திரி குறித்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். நேத்து நம்ம கோலாகல குழுவுல ஸ்கூல்ல வச்ச கோலாகல குழுவை பார்த்து ரசிச்சோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம புதியுகம் தொலைக்காட்சியை பார்த்துட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணின அடையாறுல இருக்கிற ஒரு நேயர் வீட்டு குழுவை தான் பார்க்க போறோம். யார் அந்த நேயர்? வாங்க பார்க்கலாம். நவராத்திரி கொலுவுக்கும் எனக்கும் பந்தம் கிட்டத்தட்ட 70 வருஷமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் அம்மா வீட்லேயும் இந்த கொலுவெல்லாம் இருக்கிற பழக்கம் உண்டு. அதுக்கு பிறகு மாமியார் வீட்லேயும் இது பழக்கம் உண்டு. அதை நானும் தொடர்ந்து பண்ணி கொண்டு வருகிறேன். நானே 44 வருஷமாக தனியாக பண்ணி கொண்டு வந்துருக்கேன். இதில் பொம்மைகள் நாங்கள் அன்னிலேருந்து இன்னி வரலும் சில பொம்மைகள் 100 இயர்ஸ் கூட ஆயிருக்கு. ஆனால் அந்த பொம்மைங்களை பார்த்தா நீங்கள் 100 இயர்ஸ் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் அப்பப்போ அதை ரீபெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். என்கிட்ட 300 பொம்மைக்கு மேலே இருக்குது. இந்த வாட்டி ராகவேந்திர சரித்திரம்னு பண்ணியிருக்கோம். அது அவர் ஜனனம்லேருந்து கடைசி மகா சமாதி ஆற வரலும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 17 சீன்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். கீழே பூரி ஜெகநாத். பூரி ஜெகநாத்தில் வந்து அங்கே இருக்கிற அந்த தெய்வங்கள் வந்து நம்ம மாதிரி இங்கே மாதிரி கல்லில் இல்லை, மரத்தால் பண்ணினது. அதனால் அவங்க 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கடவுள் பொம்மைங்களெல்லாம் மாற்றிடுவாங்க. அதுக்கு ஒருத்தருக்கு கனவுல வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மரம் இருக்கும், இது பலராமருக்கு, இது சுபத்திரைக்கு, இது கிருஷ்ணருக்கு என்று அவங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க அந்த மரத்தெல்லாம் வெட்டி அது ஒரு வண்டியில் எடுத்துன்னு வரும்போது அது பெரிய நம்ம ஊர்வலம் மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க. முன்னால் இந்த மேளதாளம், ட்ரம்ஸு, அது இது டான்ஸு இது எல்லாம் வச்சு கொண்டாடி அது கோயில்கிட்ட கொண்டு வருவாங்க. பழசு எடுத்து அதை இது பண்ணிவிட்டு இதை புதுசுனால பொம்மைங்க பண்ணி அதில் வச்சிடுவாங்க. அந்த கொண்டு வர சீனை தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பூரி ஜெகநாத்தில் அந்த மரத்தை கொண்டு வர சீனை தான் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். இந்த பக்கம் இந்த நவக்கிரகம், இது நவக்கிரகம். எங்கேயுமே நவக்கிரகம் இந்த மாதிரி பொம்மைங்க இல்லைன்னு இதுக்கு முன்னால் வந்து பார்த்த ஜட்ஜஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் நாங்கள் எங்கேயுமே நவக்கிரகத்தில் பார்த்தது இல்லைன்ட்டு. நானே 10 வருஷமாக இதை வச்சுங்க இருக்கேன்.
கோலாகல கொலுவுல லதா காமேஷ் வீட்டு கொலுவெல்லாம் பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு அழகா இருந்ததுல, பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு நம்ம அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.